த லார்ட். இந்த நாளில் நம்ம வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இருக்குது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இது வெளிப்படுத்தல யோவான் மூலமாக ஏசப்பா சபைக்கு சொன்ன ஒரு வசனம் தான். ஆனால் இது திருமண வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனப்படும். எப்படின்னா ஒரு ஒரு மேரேஜ் அப்படின்றது ஒரு கணவன் மனைவி அவங்களோட துக்கத்துலேயும் கண்ணீரையும் கவலையிலையும் சந்தோஷத்துலேயும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் நடக்குதுன்னா எல்லா விதத்துலேயும் அவங்களுக்குள்ள இமோஷன்ஸை பகிர்ந்துக்கின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்கிறதா மேரேஜ் லைஃபு. ஆனால் அதில் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறணும். அப்பா அம்மாவை எப்படி ஏற்றுக்கிட்டோம், அவங்கள்ட்ட நம்ம குறை சொல்கிறோமா? இல்லை. எனக்கு நீங்கள் குண்டாக இருக்கீங்க, நீங்கள் அழகா இல்லை, நீ எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, இப்படி சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் நமக்கு அதுக்கடுத்து கடவுள் ஏசப்பா நியமித்திருக்கிற ஒரு ரிலேஷன் தான் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்றது. அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதனால தான் சர்ச்சில் கேட்குறாங்க, அவங்களோட துக்கத்தில் கண்ணீர்லையும் கவலையிலையும் பிறர் முகம் பார்க்காமல் வேசித்தனம் இல்லாத படிக்கு ஏசப்பா உலகத்தில் திருமணத்தை நியமித்திருக்கிறாரு. அந்த வேசித்தனம் இல்லாத படிக்கு தான் நம்மளுடைய விவாகம் கொஞ்சம் அசூசிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா இந்த ஒரு மனுஷனால் இச்சையை கட்டுப்படுத்த முடியாதுன்றதுக்கு தான் ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் படைத்தார். ஏசப்பா சொல்லலை மனுஷி தனிமையாக இருப்பது நல்லதுன்னு சொல்ல, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தனியாக வாழ விடுங்க. அவங்களோட ஃபிசிக்கல் நீடு, அவங்களோட மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ரிலேஷன் இருந்தாலும் அதை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி அப்பா அம்மா பெண்ணை பெற்றவங்க கூட விட்டு கொடுத்துட்றாங்க. அவள் ஏதாச்சும் வாழ்ந்துட்டு போட்டு எப்படியாச்சும் என் பிள்ளை சமாதானமாக வாழ்ந்துடாதானா. ஆனால் அந்த பசங்களை பெற்றவங்க எந்த அளவுக்கு அந்த பசங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணி அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு முடியலன்னா போய் பார்க்கலாம், அவங்களுக்கு பைசா கொடுக்கலாம், அவங்கள கேர் பண்ணலாம். ஆனால் அவங்க தவறாக நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், நான் உனக்கு எல்லாமே பண்ணி நீ எனக்கு என்ன பண்ணான்னு சொல்லி அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி சிம்பதி க்ரியேட் பண்ணி இப்போ ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவள் பக்கத்தில் போகாத, இப்படியெல்லாம் சொல்கிறது ஒரு பெரிய பாவம். இது இந்த உலகத்தில் எவ்வளவோ இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அதனால் இதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ மருமக இறந்து போகிறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ ஆசையாக வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு 25 வயசு வரை ஒரு பொண்ணை வளர்க்குறது இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த பொண்ணுக்காக எவ்வளோ ஜோம் பண்ணி படிக்க வச்சு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு பையனையும் பார்க்காம எடுக்காமல் ஒரு வேடனுடைய கண்ணுக்கு தப்பு வச்சு பாதுகாத்து அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்களும் நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் வருவாங்க எவ்வளோ காத்திருக்காங்க. ஏன் எல்லாரும் இவ்வளோ ஒரு இதாக இருக்கீங்க? ஒன்று கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தீங்கன்னா நல்ல பிள்ளைகளை கல்யாணம் முடிங்க. நாங்கள் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அவளை டேஸ்ட் பண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் வேறு பொண்ணை பார்த்து போகாதீங்க. இந்த பாவத்துக்கு இன்றைக்கி நியாய தீர்ப்பு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதற்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பிள்ளைய கொடுத்த உடனே நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நான் ரொம்ப நல்ல பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படிலாம் ரொம்ப ப்ளேம் பண்ணாதீங்க யாரையுமே. இந்த உலகத்தில் ஏசப்பா ஒரு நாள் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு.